நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான பண்டிகைகள் திருவிழாக்கள் அனைத்திற்கும் முதற் பெருமானாக பிள்ளையாரை வணங்கி நாம் நமது காரியங்களை செய்கின்றோம், வேலைகளை செய்கின்றோம். அவ்வாறு முதற்கடவுளாக அவர் இருக்கின்றார். ஏனென்றால் ஆடி முடிந்து ஆவணி ஆரம்பிக்கின்றது. இந்த ஆடியிலிருந்து தை மாதம் வரையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த காலகட்டத்தில் விநாயகப் பெருமானுக்கு பலவிதமான பூஜைகள், விரதங்கள் அனுஷ்டிக்கிறார்கள். விதைகள் விதைக்கப்படுகின்றது. ஆடிப்பட்டம் தேடி விதை என்று. இந்த விதைகள் ஆடி மாதம் நட்டு ஆவணி மாதம் பார்த்தீர்கள் என்றால் சிறு முளையாக முளைத்து இருக்கும். அந்த பயிர் சிறுசாக முளைத்து இருக்கக்கூடிய இந்த ஆரம்ப காலத்தில் ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு மிக அருகில் வளர்பிறையாக விநாயகப் பெருமான் அவதரித்தார். அந்த சதுர்த்தி திதியில் விநாயகப் பெருமான் அவதரித்தார். பெரும்பாலும் பெருமாளின் அவதாரங்கள் இந்த பகவானின் பிறந்த நாட்கள் பார்த்தீங்கள் என்றால் நம்ம திதியை அனுஷ்டித்து தான் கொண்டாடுகின்றோம். ராம நவமி, கிருஷ்ண அஷ்டமி, சதுர்த்தசி என்று திதியை முன்வைத்து அவதாரங்களின் பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றோம். ஏனென்றால் நாம் இந்த இல்லங்களில் கூட திதி கொடுப்பது என்று ஒரு வழக்கம் இருக்கின்றது. திதி என்றால் நமது மூதாதையர்கள் கடவுளானதை திதியாக நாம் கொண்டாடுகின்றோம். அப்படி திதியாக கொண்டாடுவது கடவுளை குறிக்கின்றது. ஆகையினால்தான் பூ உலகில் மனிதர்களுக்கு திதி கொடுப்பது என்பது நம் சம்பிரதாயமாக சனாதன தர்மத்தில் ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் திதி கொடுப்பது என்றால் கடவுளை வணங்குவது. நமது இல்லங்களில் நமது பெரியவர்கள் கடவுளாக வணங்கப்படுகிறார்கள். அவ்வாறு வணங்கக்கூடிய அவர்களுக்கு நாம் திதி கொடுக்கின்றோம். அவர்கள் பொதுவாக நாம் என்ன சொல்கின்றோம் என்றால் இந்த ஜீவாத்மா பரமாத்மா என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இந்த உடலுக்கு அழிவு இருக்கின்றது, ஆத்மாவிற்கு அழிவில்லை. அந்த ஆத்மா மீண்டும் பிறவி எடுக்கும் என்று ஒரு ஐதீகம் இருக்கின்றது அல்லவா? ஆகையினால் பிறப்பு எடுக்கின்றது. அந்த பிறப்பை தான் நம்ம பிறந்த நாளாக, கடவுளின் பிறந்த நாளாக திதிகளில் அனுஷ்டிக்கின்றோம். ஆகையினால்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை, நமது மூதாதையர்கள் கடவுளாக இருந்தாலும் மீண்டும் பிறப்பார்கள். அவர்கள் பிறவிகள் எவ்வாறு கொண்டாடப்பட வேண்டும் என்றால் கடவுளின் பிறந்த நாள் நமது மூதாதையரின் பிறந்த நாளாகவும் நாம் அனுஷ்டிக்கலாம். ஆகையினால்தான் திதிகளில் கடவுளுக்கு பிறந்த நாள்கள் நாம் கொண்டாடுகின்றோம். அந்த திதிகளில் நமது இல்லங்களில் தர்ப்பண காரியங்களை நாம் செய்கின்றோம்.